Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா சூப். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் மெதுவடை பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவே பண்ணி முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ரொம்ப அதிக டைம் எல்லாம் எடுக்காது. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம். இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதுல சரியா 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. நீங்க துவரம் பருப்புக்கு பதிலா பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா 3 முறை நீங்க வந்து கழுவி எடுக்கணும். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே போகும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி நான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு துவரம் பருப்புக்கு நான் சரியா 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா வேகணும். அதுக்காக தான் ஒரு 4 விசில் பாத்தீங்கன்னா நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இதுவே பாசிப்பருப்பா இருந்தாலும் இதே மெத்தட் பண்ணுங்க. இப்ப வந்து கொஞ்சமா மல்லித்தலையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம லிட் போட்டாச்சு. போட்டுட்டு விசிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம வந்து போண்டாக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடலாம். இதுக்காக சரியா 1 கப் அளவுக்கு உளுந்தா நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன். இது நல்லா வந்து ஊறி இருக்கு. கப்போட அளவுன்னு பாத்தீங்கன்னா 250 ml கப்ல தான் 1 கப் அளவுக்கு உளுந்து. இப்ப இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்ல இருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, இவ்வளவு போதும். அதுக்கு மேல சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணியா ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் ஆயிடக்கூடாது. இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல பொறுமையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெதுவடைக்கெல்லாம் மாவு அரைச்சி எடுப்போம்ல, அதே பக்குவம் தான். இதையே நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுளா அமௌண்ட் கிடைக்கும். நான் வந்து மிக்சர் ஜார்ல போட்டு எடுத்தனால நம்ம இதை வந்து கண்டிப்பா பீட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் இதுல வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் போண்டா வந்து நல்லா உள்ளேயும் நல்லா ஸ்பாஞ்சா வெளியே நல்லா கிறிஸ்பினஸா சூப்பரா வரும். இதுவே கிரைண்டர்ல அடைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நார்மலாவே நல்லா உப்பி நல்லா பொங்கி அமௌண்ட்டும் அதிகமா கிடைக்கும். இப்ப இதுல வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சின்ன சைஸ் பச்சை மிளகாய் 1 சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா இஞ்சி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் ஏன் கொஞ்சமா சேர்த்திருக்கேன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியா எடுத்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா அதிகமா சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 10ல இருந்து 15 நல்ல மிளகு வந்து சேர்த்திருக்கேன். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்க்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். இது வந்து சரியான அளவா இருக்கும். இப்ப இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த உப்பு அப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா படணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம மெதுவடை எல்லாம் பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்ப வந்து மாவு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப அவ்வளவுதான். இத வந்து எப்படி போடலாம் அப்படின்னா கொஞ்சமா கையில தண்ணி ஏதாவது தொட்டுட்டு கொஞ்சமா சின்ன சைஸ் பாலா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்காக தனியா நம்ம ஸ்பூன் வச்சுதான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா இந்த மாதிரி பால்ஸா நம்ம வந்து போட்டுடலாம். போடும்போது பாத்தீங்கன்னா இது ஒரே மாதிரி இல்லாம அன்இவனா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்ல போண்டா மாதிரியே வரும். இப்போ கொஞ்சமா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சாலே போதும். நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பினஸா உள்ள நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வந்து போண்டா கிடைக்கும். அதனால நல்லா பொறுமையா மெதுவா நீங்க வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு லேசா ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நீங்க வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனா உள்ள வேகாமலே இருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த போண்டா வந்து பொரிச்சு எடுக்கும் போது கண்டிப்பா பொறுமை முக்கியம். நல்லா வந்து மெதுவா பொறுமையா இருந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பருப்பு வேக வச்சிருந்தோம்ல, இது நல்லா 4 விசில் அடிச்சு நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம குக்கரை விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு இந்த பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்பதான் இது வந்து நல்லா மசியும். நல்லா மசியணும் பருப்பு, அப்புறமா தக்காளி, நம்ம சேர்த்த அந்த பச்சை மிளகாய், இது எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிய வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனிமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கொஞ்சமா வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இப்ப இது இவ்வளவு சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. அப்பதான் இந்த சீரகம் எல்லாமே நல்லா வந்து பிரவுன் கலர் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பருப்பு, அதை அப்படியே இதுல வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விடுங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து இதுல சேர்த்திருக்கேன். இதோட பக்குவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கணும்னா, நம்ம தயிர் குழம்பெல்லாம் செய்வோம்ல அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். நம்ம ரசம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த போண்டா சூப்புக்கு இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல மணமா டேஸ்டியா இருக்கும். இப்போ தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு கொதி மட்டும் வந்தா போதும். ஏன் அப்படின்னா பருப்பெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஒரே ஒரு கொதி வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும். ரொம்ப திக்னஸும் இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப அவ்வளவுதாங்க. இனிமே நம்ம இதை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா நம்ம வந்து ரெடி பண்ண அந்த பருப்பு கிரேவி சேர்த்துட்டு உள்ள வந்து இந்த போண்டாவையும் வச்சிருங்க. வச்சுட்டு கண்டிப்பா ஒரு 1 ஹவராவது அப்படியே விட்டுருங்க. அப்பதான் இது நல்லா வந்து ஊறி இருக்கும் இந்த சூப் கூட. நான் பாத்தீங்கன்னா உடனேவே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆனா நீங்க வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுத்துக்கு சாஃப்டா அவ்வளவுத்துக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொஞ்சமா வச்சு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.